அன்பிற்கினிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் உங்கள் மணிகணேசனின் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக் கொள்கிறேன். எப்படி போயிட்டுருக்கு? டெட் எக்ஸாம்லாம் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ரைட். எதிர்வரும் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் அனைவரும் மாபெரும் வெற்றி பெற மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு 50 வினாக்களுக்கு விடையளிக்கலாமா? வாங்க. முதல் கேள்வி, பாவலரேறு என்று அழைக்கப்படுபவர் யார்? உங்களுக்கே நல்லா தெரியும், பாவலரேறு என்று அழைக்கப்படுபவர் யார்? இங்க ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அதில் பார்த்தோம்னா 4 பேருமே உங்களுக்கு நல்ல நமக்கு ஓரளவு அறிமுகமான ஆட்களாக தான், அவருடைய பெயராக தான் இருக்குது. பாரதிதாசன், பாரதியார், பெருஞ்சித்திரனார், கண்ணதாசன். இதில் எது சரியான விடைன்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி, நீங்கள் நினைப்பதே சரி. பெருஞ்சித்திரனார். இவருக்கு தான் பாவலரேறு என்று அழைக்கப்படுகிறார். சரி, இப்ப நம்ம அடுத்தது 2வது கேள்வியை பார்க்கலாம். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? இந்த இயற்பெயர் பார்க்கிறப்ப இங்க ஒரு 4 விடை இருக்கு. அப்ப அதுல பாருங்க, சண்முக சுந்தரம், சுப்புரத்தினம் இங்கேயே கேட்ட மாதிரி இருக்கு. அது பாரதிதாசனுடைய பெயரு. அடுத்தது துரை ராசமாணிக்கம், முத்தையா. இதுல பார்த்தா மீதி இருக்கிற 3 பேருக்கு இனிஷியல் இல்லை, ஒருத்தருக்கு மட்டும் துரைன்னு இருக்கு. அந்த பேர் எப்படி இருக்கு? ராஜமாணிக்கம்னு இல்லாம ராசமாணிக்கம்னு இருக்கு. ஏன் ஒருவேளை அதான் விடையா இருக்கக்கூடாது? உங்கள் மனம் கேட்பதை என் காதுகளில் விழுகிறது. தொட்டு பார்ப்போம், அதுவேதான் விடை. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரை ராசமாணிக்கம். இப்ப நம்ம அடுத்து 3வது கேள்வியை பார்க்கலாம். உலகியல் 100 என்ற நூலின் ஆசிரியர் யார்? உலகியல் 100 இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பாக்குறப்ப, இது வரைக்கும் நம்ம பெருஞ்சித்திரனாரை பத்தி எதுனா பார்த்துட்டு இருக்கோம். சரி, இந்த கேள்விக்கான விடை ஏன் அதுவாக இருக்கக்கூடாது? சரி, உலகியல் 100 என்ற நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். இவர் எழுதிய வேறு 2 நூல்கள் பாவிய கொத்து, 100 ஆசிரியம். இதெல்லாம் இவருடைய படைப்புகள். சரி, இப்ப நம்ம அடுத்து 4வது கேள்விக்கு போவோம். முன்னாடி பார்த்தது பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சரி, இப்ப அடுத்து 4வது கேள்வி கேட்கிறான். மொழி ஞாயிறு என்று போற்றப்படுபவர் யார்? மொழி ஞாயிறு என்று சொன்னாலே அவர் யாருதான்? அவரு தேவநேய பாவாணர். அவர்தான் மொழி ஞாயிறு. இவர் சொல்லாராய்ச்சியில உச்சம் தொட்டவர். அதனாலதான் இவர் மொழி ஞாயிறு என்று அறிஞர் பெருமக்களால் இவர் போற்றப்படுகிறார். ஞாபகத்துல வச்சுங்க, தேவநேய பாவாணர். சரி, இப்ப நம்ம அடுத்து 5வது வினாவை பார்க்கலாம். ஒரு நாட்டின் வளத்தையும் அங்கு வழங்கும் சொற்களின் வளத்தையும் தொடர்புடையன என கூறியவர் யார்? இந்த சொற்கள், அதனுடைய வளம், இதெல்லாம் குறித்து அதிகமாக சிந்தித்தவர், பேசியவர், பதிவு செய்தவர் யாருன்னு கேட்டார். அது பாவாணர் தான். பாவாணர்னாலே தமிழ் சொல் ஆராய்ச்சியில ரொம்ப பல்வேறு புதையல்களை, செய்திகளை வெளிக்கொண்டு தந்தவர்.
அப்ப பாவாணர் சொல்வளம் குறித்த கட்டுரையில் இதனை விளக்கியுள்ளார். பாவாணர் தான். பாவாணர்னா அவருடைய முழு பெயர் தேவநேய பாவாணர். அவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பான ஒரு புனை பெயர் இது மொழி ஞாயிறு. அடுத்து 6வது வினா. தாவரங்களின் அடிப்பகுதியை குறிக்கும் சொற்களுள் நெல் மற்றும் கேழ்வரகின் அடிப்பகுதியை குறிப்பது எது? தாவரங்களினுடைய அடிப்பகுதியை குறிக்கிறதுக்கு ஒரு சொல்லு பயன்படுத்தப்படுது. அதுதான், அதன் அடிப்படையில தான் நெல் மற்றும் கேழ்வரகின் அடிப்பகுதியை அந்த சொல்லு குறிக்குது. அப்ப அந்த சொல்லு எந்த சொல்லு அப்படின்னா அது தாழ். தாழ் என்பது நெல், கேழ்வரகு போன்ற தானியங்களின் அடிப்பகுதியாகும். தாழ். அடுத்து 7வது கேள்வி. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? கேள்வியை நல்லா பாரு. உலகத்திலேயே சரி ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய ஒரு மொழிக்காகங்கிறப்ப இந்த இடத்துல ஒரு மொழிங்கிறது இந்த இடத்துல தமிழ் மொழி தான். தமிழ் மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? நீங்க டக்குன்னு தமிழ் மொழி பேசக்கூடிய தமிழ்நாடு எங்க இருக்கு? இந்தியால இருக்கு. அப்ப இந்தியா தான் அப்படின்னு தவறான விடையை தேர்ந்தெடுத்து விடக்கூடாது. சரி, பக்கத்துல இலங்கை இருக்கு, அங்க 2 மொழி தான், சிங்களம் தமிழ். ஒருவேளை ஏன் அங்க நடத்தி இருக்க கூடாது நினைக்க கூடாது. சிங்கப்பூர்ல கூட தமிழ் தானே பேசுறாங்க, தமிழ் நிறைய இதெல்லாம் பண்றாங்களே, அங்கேயே நடத்திருக்க கூடாதுன்னு கருத வேண்டியதில்லை. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. இதுதான் ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு. இப்ப நம்ம அடுத்து 8வது கேள்வி. திரைப்பட பாடலாசிரியராக கண்ணதாசன் அறிமுகமான ஆண்டு எது? கண்ணதாசன் அவர் ஒரு திரைப்பட பாடலாசிரியர். கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. சரி, அவர் திரைப்படத்துல முதல் பாடலாசிரியராக அறிமுகமான ஆண்டு எதுன்னு கேட்டா 1949. கலங்காதிரு மனமே பாடலை எழுதி 1949 திரைப்பட பாடலாசிரியரானார் கண்ணதாசன். அடுத்து 9வது கேள்வி. சேரமான் காதலி புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? சேரமான் காதலிங்கிறது புதினம். புதினம் அப்படின்னா நாவல் அப்படி எடுத்துங்க. சரி, இது ஒரு வரலாற்று நாவல். இந்த வரலாற்று நாவலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தா அது கண்ணதாசன் தான். சேரமான் காதலி. அப்ப நம்ம நிறைய கண்ணதாசன் நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும், ஒரு கவிஞரா தான் தெரியும். கவியரசு கண்ணதாசன், திரைப்பட பாடலாசிரியர் அப்படிதான் தெரிஞ்சுக்கலாம். ஆனா அவருக்கு இந்திய அந்த சாகித்ய அகாடமி விருது எதற்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவர் எழுதிய சேரமான் காதலி என்கிற புதினத்திற்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு வினோதமான ஒரு நிகழ்வுகள். அது போல பாவேந்தர் பாரதிதாசன் பாவேந்தர்னாலே அது கவிதையோட தொடர்புடையவர் தான் பாரதிதாசன் தான். ஆனா அவர் அத்தனை இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, அழகின் சிரிப்பு, புரட்சி காவியம் நிறைய எழுதியிருக்கிறாரு. ஆனா அவருக்கும் சாகித்ய அகாதமி விருது கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அவர் எழுதிய எந்த நூலுக்கு என்று கேட்டால் பிசிராந்தையார் என்கிற நாடக நூலுக்கு தான் அவருக்கு கிடைச்சிச்சு. இதெல்லாம் தமிழ் இலக்கிய உலகில் நடந்த வினோதமான ஒரு நிகழ்வுகள். கவனத்துல வச்சுக்கணும், நம்ம டக்குன்னு ஏமாந்துடக்கூடாது. சரி, இப்ப நம்ம அடுத்து 10வது கேள்வி. புயலிலே ஒரு தோணி என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? புயலிலே ஒரு தோணி என்ற புதினத்தின் ஆசிரியர் ப. சிங்காரம். நல்ல ஒரு அற்புதமான ஒரு புதினம் இது.
அடுத்து 11வது கேள்வி. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது எது? நல்ல கேள்வியை படிங்க. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது எந்த வகையான மொழி அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இது பண்றது. அப்ப இந்த இடத்துல இந்த கேள்வியிலேயே கொஞ்சம் இருக்கு, தனித்து. அப்ப இங்க பதில்ல பாக்குறப்ப அந்த மாதிரி வார்த்தை எங்க இருக்கு? தனிமொழி அப்படின்னு இருக்கு. அப்ப நம்ம சரி, ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது வந்து எப்படி சொல்லுவோம்னா தனிமொழி என்று கூறுவோம். தனிமொழி, ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தரும். சரி, அடுத்து 12வது கேள்வி. வேங்கை என்பது யார்? வேங்கை என்பதை வந்து நம்ம வந்து எப்படி நினைச்சிருக்கோம்னா, அது ஒரு வேங்கை என்பது அது ஒரு காட்டில் வாழக்கூடிய ஒரு விலங்கு. கிட்டத்தட்ட சிறுத்தை, புலி இந்த குடும்பத்தை ஒட்டி வந்த ஒரு விலங்கு அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். அது ஒரு வகை. இன்னொன்னு வேங்கை அப்படின்னு இருக்கும். அப்ப வேங்கை என்ற சொல் வந்து பொதுமொழியா, தொடர்மொழியா, தனிமொழியா, வினையாளனையும் பெயரா அப்படின்னு கேட்கிறப்ப வேங்கை என்பது பொதுமொழி சொல். இப்ப வேங்கை என பிரிந்து வேகின்ற கை என பொருள் தரும். மரம், வேங்கை மரம் என்னும் மரத்தை குறிக்கும் தனிமொழியாகவும் வரும். எனவே இது பொதுமொழி. வேங்கை. அடுத்து 13வது வினா. நடத்தல் என்பது எவ்வகை தொழிற்பெயர்? நடத்தல் பொதுவாகவே தொழிற்பெயர் வந்து இந்த அல்லுல முடியும். பாடுதல், படித்தல், நடத்தல், ஓடுதல், வாசித்தல், விளையாடுதல் அப்படிங்கிற மாதிரி அதுல வரும். அப்ப அல்லுங்கிறது என்னன்னு கேட்டா அது ஒரு விகுதி. அப்ப இந்த நடத்தல் என்பது எவ்வகை தொழிற்பெயர் அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர். இந்த நடத்தல்ல இருக்கிற வேர்ச்சொல் எது அப்படின்னா நடதான் வேர்ச்சொல். கல்லு, அதாவது அல்லுங்கிறது விகுதியாக வந்துள்ளது. அப்ப இது வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர். 14வது கேள்வி. கெடு, கேடு என்பது எவ்வகை தொழிற்பெயர்? கெடு என்பதுதான் சொல்லு. அந்த சொல்லு என்ன ஆகுதுன்னா அப்படியே திரியுது. கேங்கிற எழுத்து கேன்னு மாறுது. அப்ப அப்படி திரிந்து அந்த சொல்லினுடைய முதல் எழுத்து முதநிலை என்னது? திரிஞ்சி அது தொழிற்பெயரா நமக்கு காட்சி அளிக்குது. அப்ப அந்த கெடு, கேடு என்பது எவ்வகை தொழிற்பெயர் என்று கேட்டால் முதநிலை திரிந்து வந்துள்ளதால் இது முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு நம்ம சரியா டிக் அடிச்சிடணும். சரி, இப்ப நம்ம அடுத்து 15வது கேள்வி போமா, பார்க்கலாமா? வாங்க பார்ப்போம். பொறுத்தார் பூமி ஆழ்வார் இதில் உள்ள வினையாளனையும் பெயர் எது? வினையாளனையும் பெயர் எது? பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரெண்டுமே கிட்டத்தட்ட பொறுத்தார் வினையாளனையும் பெயர் மாதிரி தான் சார் இருக்கு. பூமி ஆழ்வாரும் அப்படிதான் சார் இருக்கு. அப்படின்னா இதுல சரியானது எது அப்படின்னா பொறுத்தார் தான். பொறுத்தார் என்பது பொறுக்கும் பண்புடையவரை குறிக்கும் வினையாளனையும் பெயர். பொறுமை காக்கக்கூடியவர்களை குறிப்பதாக இந்த சொல் இருப்பதால் இது வந்து என்னது? வினையாளனையும் பெயர் என்று வழங்கப்படுகிறது பொறுத்தார். அடுத்து 16வது கேள்விக்கு வாங்க போவோம். புளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு எத்தனை ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து விடுகிறது? இந்த கொளுத்தும் கோடையில குறிப்பாக இந்த எல்னினோ அதனுடைய இன்னொரு வடிவமா இருக்கக்கூடிய சூப்பர் எல்னினோ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த சூப்பர் எல்னினோங்கிறது என்னன்னா கடுமையான வெப்பம் இருக்கும்.
அதி தீவிர கோடை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா கடும் வெள்ளம். ரெண்டுமே கடுமையா தான் இருக்கும். கோடையும் கடுமையா இருக்கும், வெள்ளமும் கடுமையா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை வழங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கிறோம். இது குறித்தான ஒரு விழிப்புணர்வும் எல்லாத்துலேயும் நம்ம சமூக ஊடகங்கள் வழியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, இதெல்லாம் வந்து இந்த கிளைமேட் சேஞ்சுக்கெல்லாம் என்ன சார் காரணம் அப்படின்னா, நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஃப்ரிட்ஜு ஏசியில் இருந்து கசியக்கூடிய அதில் இருக்கக்கூடிய அந்த குளோரோ கார்பன் தான், இதனுடைய பயன்பாடு தான் அதிகமாக இருக்குது. அப்ப அந்த குளோரோ கார்பன்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு மூலக்கூறு இந்த ஓசோன்ல இருக்கிற எத்தனை ஓசோன் மூலக்கூறுகளை சிதைச்சு விடுது அப்படின்னு பாக்குறப்ப கிட்டத்தட்ட 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை இது சிதைத்து விடுகிறது. ஒரு படத்துல கூட விளையாட்டா சொல்லுவான், நான் ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்றான், 1.5 டன் அடி வெயிட்றான். அது மாதிரி ஒரே ஒரு குளோரோ கார்பனினுடைய மூலக்கூறு கிட்டத்தட்ட 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து விடுகிறது. அதனுடைய விளைவு இந்த கிளைமேட் சேஞ்சு, குளோபல் வார்மிங், எல்னினோ, சூப்பர் எல்னினோ, இப்படிலாம் நம்ம வந்து கொஞ்சம் அந்த பாதிப்பின் காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து வரக்கூடிய ஒரு மனிதர்களாக இருக்கிறோம். கொஞ்சம் இதெல்லாம் சோசியல் அவேர்னஸ்ல சொல்லியிருக்கிறோம். பரவாயில்ல, என்ன பண்ணலாம்? வெரி சிம்பிள், மரம் வளர்த்தல் தான், தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல் தான். சரி, இதெல்லாம் சும்மா ஒரு நம்மளுடைய ஒரு மாதிரி ட்ரையா அந்த தேர்வு போகாம கொஞ்சம் சிந்திக்கவும் வைக்கக்கூடிய வகையில சின்ன சின்ன விஷயங்களை நமக்குள்ள ஒரு உரையாடல் மூலம் ஒரு நிகழ்த்திட்டு இப்ப நம்ம அடுத்து 17வது கேள்விக்கு போகலாம். உலக காற்று நாள் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இப்படி ஒரு கேள்வி வந்திருக்கு. ஆனா இங்க விடை வந்து 4 விடை இருக்குது. பார்க்குறப்ப முதல் அதுல வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதா எது இருக்கும்? இந்த ஆகஸ்ட் 15 இந்திய விடுதலை பெற்ற நாள், விடுதலை நாள், அது நன்றாகவே தெரியும். அடுத்ததாக ஜனவரி 26 அது இந்திய குடியரசு நாள், அதுவும் நமக்கு தெரிஞ்சிருது. அப்ப அதுவா இருக்காது. அப்புறம் அதாவது ஜூன் மாசத்துல 2 நாள் கொடுத்துருக்கான். ஒன்று 15ன்னு கொடுத்துருக்கான், ஒன்று 5ன்னு கொடுத்துருக்கான். பொதுவாகவே ஜூன் 5ங்கிறது உலக சுற்றுச்சூழல் நாள். இப்போ 3க்கும் போயிட்டா அப்ப மிச்சம் இருக்கிறது நமக்கு தெரியல, இது என்ன அனாதை மாதிரி இருக்கு அப்படின்னு நினைப்போம். பார்த்தா அந்த ஜூன் 15 தான் உலக காற்று நாளாக கொண்டாடப்படுகிறது. சரி, இப்ப நம்ம அடுத்து 18வது கேள்விக்கு போகலாம். அண்ட தோற்றத்துக்கு காரணமான அணுவை திருமூலர் எப்படி குறிப்பிடுகிறார்? இப்ப இங்க திருமூலரை பத்தி இருக்கார். திருமூலர் வந்து சித்தர்களின் சித்தர் திருமூலர். அவர் எழுதியது வந்து திருமந்திரம், கிட்டத்தட்ட 3000 பாடல்களை கொண்டது. அது வந்து 10ஆம் திருமுறையாக அறியப்படுகிறது. இப்படிப்பட்ட அந்த திருமூலர் அந்த தோற்றத்துக்கு காரணமான அணுவை, இந்த அணுவை வந்து அவர் எப்படி சொல்றாரு தன்னுடைய பாடல்கள்ல, தன்னுடைய அந்த திருமந்திரத்துல அவர் வந்து எப்படி அதை வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாக்குறப்ப, பரமாணு திருவாசகத்தில் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் என அணுவின் நுண்மை குறிப்பிடப்படுகிறது. எல்லாம் ஆச்சரியமான ஒரு உண்மை இது. இன்னைக்கு அறிவியல் தொழில்நுட்பம் எங்கேயோ வளர்ந்துருக்கு. எந்த இதுவும் இல்லாம அந்த காலகட்டத்துல அந்த விண்வெளி, இந்த உலக பிரபஞ்சத்தின் தோற்றம் குறித்து, அதனுடைய மூலத்தை குறித்தெல்லாம் ஆராய்ச்சிருக்கிறாங்க திருமூலர் உள்ளிட்ட நம்முடைய தமிழ் பெருமக்கள். இதெல்லாம் நம்ம தமிழர்களுக்கே உள்ள சிறப்பு. இந்த பெருமையோட நம்ம அடுத்து நம்ம 19வது கேள்வியை பார்ப்போம். பரிபாடல்
பாடலின் ஆசிரியர் யார்? முதல்ல பரிபாடல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பரிபாடல்ங்கிறது 8 தொகையில இருக்கக்கூடிய ஒரு நூல். நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு, பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை இப்படின்னு ஐங்குறு நூறு இப்படி இருக்கக்கூடிய வகைப்பாடுல பரிபாடல் ஒரு இது. இந்த பரிபாடல் மட்டும்தான் அகத்தையும் புறத்தையும் ரெண்டையுமே பாடியிருக்கும். இது 8 தொகை. 8 தொகை எதுல வந்துருது? சங்க இலக்கியத்துல வந்துருது. சரி, அப்ப இந்த பரிபாடல்ங்கிற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தா அவர் கீரந்தையார் தான். கீரந்தையார் தான் பரிபாடலின் ஆசிரியர். அடுத்து 20வது கேள்வி போமா? வாங்க போவோம். மேகம் என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? முன்னாடி பரிபாடலை பார்த்திருக்கோம். இப்ப அடுத்தது மேகம்னு வந்திருக்கு. இதுவும் கீரந்தையார் அப்படின்னு நம்ம நினைச்சு கொண்டு சங்க காலத்துல புலவரா இருந்த கீரந்தையார் எழுதிய பாடல் தான் இதுன்னு நினைச்சிட்டு நம்ம தவறான விடையை குறித்து விடக்கூடாது. மேகம் என்ற கவிதை புதுக்கவிதை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவிதை படைப்பு. அதை எழுதியவர் தற்காலத்தில் வாழக்கூடிய நாகூர் ரூமி தான். அப்ப மேகம்ங்கிற கவிதை எழுதிய ஆசிரியர் கவிஞர் யார்னா நாகூர் ரூமி. அடுத்து 21வது கேள்வி. முருங்கை மரத்தை பற்றி பேசும் கதை எது? ஒரு சிறுகதையில வருது. சிறுகதையை எழுதினவர் யாருன்னு கேட்டா பிரபஞ்சன். அந்த பிரபஞ்சன் எழுதிய முக்கியமான சிறுகதைகள்ல ஒன்றுதான் பிரம்மம். பிரம்மம் கதையில் முருங்கை மரம் நடப்படுவது பற்றி வருகிறது. அப்ப முருங்கை மரத்தை பற்றி பேசும் கதை எது? பிரம்மம். இந்த பிரம்மம்ங்கிற இந்த சிறுகதையை எழுதியவர் யாருன்னு கேட்டா பிரபஞ்சன். சரி, இப்ப நம்ம அடுத்து 22வது கேள்விக்கு போவோம். அதே வந்திருக்கு. பிரம்மம் என்ற சிறுகதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? அதை எழுதியவர் யாரு? இப்பதான் சொன்ன பிரபஞ்சன். அந்த பிரபஞ்சன் இங்க பதில பாக்குறப்ப அதுக்கான விடையும் இருக்குது. அப்ப அந்த பிரம்மம்ங்கிறது சிறுகதை. அப்ப பிரபஞ்சன் எழுதிய சிறுகதைகள்ங்கிற அந்த தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட கதை தான் நமக்கு பாடப்பகுதியா வந்திருக்கிற பிரம்மம். அப்ப விடை பிரபஞ்சன் சிறுகதைகள். இந்த படிப்பை, இந்த தேர்வை அப்படி ஒரு ஜாலியா அப்படி எடுத்துட்டு போனாதான் அது கொஞ்சம் எப்படி இருக்கும், நமக்கும் நம்ம மனசுலயும் அது அப்படி விளையாட்டுத்தனமா போய் உள்ள போய் அப்படியே பதிஞ்சிரும். பிரம்மமா, பிரபஞ்சனா, அவர் எழுதியது சிறுகதைகள், பிரபஞ்சன் சிறுகதைகள் புத்தகம். அந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கதை தான் பிரம்மம். அந்த கதையில தான் முருங்கை மரம் நடவு பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அழகா எப்படி நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம் பாரு. இப்படிதான் நம்ம கொஞ்சம் நம்ம என்ன பண்ணீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வயது ஆகுது. வயது ஆகுன இந்த பருவத்துல நமக்கு மறதி எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளை மறதி நம்மளை பின்னோக்கி இழுத்துக்கிட்டே போகும். அப்ப இந்த மறதிங்கிற இயல்பா நடக்கக்கூடிய அந்த உளவியல் நிகழ்வுகள்ல இருந்து நம்ம தப்பிச்சு அதுல இருந்து மடைமாற்றமாகி விளையாட்டு முறையில கற்றல் கற்பித்தல் குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத இருக்கிற நமக்கும், நம்ம படிக்கக்கூடிய படிப்பு, நம்ம செய்யக்கூடிய பயிற்சி, நம்ம ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய அந்த தேர்வு அப்படி விளையாட்டு முறையில படிச்சுட்டு போயிட்டோம்னா நம்ம மனசுல நீங்காம இடம்பெற்று கரெக்டா தேர்வுல அந்த கேள்வி வர்றப்ப சரியான விடை அந்த நேரத்துல நம்ம மூளை எடுத்து கூறி நம்முடைய விரல்கள் கரெக்டா அதை டிக் அடிச்சிடும். சரி, அதுக்குதான் அப்படிலாம் சொல்றோம் நம்ம. ஓகே, அடுத்த 23வது கேள்வி போவாங்க. ஒரு தொடரில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது எது? அப்ப இங்க வினைமுற்றுக்கு வேலை கிடையாது, வேற்றுமைக்கு வேலை கிடையாது. இந்த ரெண்டுல என்னன்னா
சி தொகை நிலையா, இல்ல டி தொகாநிலை தொடரா? இவ்வளவுதான் நமக்கு கேள்வி. சரி, இங்க இப்ப நம்ம கேள்வியை பார்ப்போம். தொகையினாலே மறைஞ்சிருக்கிறது. அப்ப இங்க கேள்வியில பாருங்க, வெளிப்படையா பொருளை உணர்த்துவதுன்னு சொல்றான். வெளிப்படையா இருக்கு. அப்ப வெளிப்படையா இருக்கு அப்படின்னா மறைஞ்சில்ல. அப்ப மறைஞ்சில்ல அப்படிங்கிறப்ப அது இந்த இது இப்படி வர்றது வந்து தொகை நிலை தொடர் இல்லை. அப்ப விடை எது? தொகாநிலை தொடர் தான். ஒரு தொடரில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் ஆகும். அந்த கேள்வியில தான் அதுக்கான பதிலுக்கான சூட்சுமம் இருக்கு. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மறைந்து, அதாவது இதே இப்ப இந்த கேள்வி இப்படி வருது. ஒரு தொடரில் சொல்லோ குருவோ மறைந்து வந்து பொருளை உணர்த்துவது எது அப்படின்னா அது தொகைநிலை தொடர். மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது எதுன்னு கேட்டா அது தொகாநிலை தொடர். அடுத்து 24க்கு போகலாமா? வாங்க போவோம். நண்பா எழுது, இது எவ்வகை தொடர்? சொல்றப்ப எப்படி இருக்குது? ஒரு விழித்து சொல்ற மாதிரி இருக்கு. நம்ம இது சொல்றதே எப்படி இருக்குன்னா விழித்து சொல்றது. விழித்துனா ஒரு ஒரு கட்டளையா சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு கட்டளையா சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப இந்த விழித்து சொல்றது, கட்டளையா மாதிரி சொல்றது, இங்கிலீஷ்ல ஆர்டர் போடுற மாதிரி இருக்கு. நண்பா எழுது, ஒரு ஆர்டர் போடுற மாதிரி இருக்குல்ல. இப்படி தமிழ் வாக்கியங்கள் ஆர்டர் போடுவது மாதிரி இருந்துச்சுன்னா அது எந்த வகையான தொடர் என்றால் அது விழித்தொடர். ஞாபகத்துல வச்சுங்க. இந்த தமிழ் மொழியவே படிச்சுக்கிட்டு வந்தவங்களுக்கு கொஞ்சம் இந்த தமிழ் அந்த இலக்கண பகுதியெல்லாம் கொஞ்சம் எளிதாக வந்துடும். ஏன்னா அந்த வெளித்தொடரு, எழுவாய் தொடரு, வேற்று வினைமுற்று தொடரு இதெல்லாம் படிச்சிருப்போம், அப்படியே வந்துடும். இந்த தமிழ் மொழி வந்து பிரதான முதன்மை பாடமாக எடுக்காம பிற மொழிகளை வந்து பிரதான முதன்மையான பாடமொழியாக எடுத்துக்கிட்டு அறிவியலோ கணிதமோ இல்லை ஆங்கிலமோ எடுத்து படித்தவர்களுக்கு கொஞ்சம் இந்த தமிழ் இலக்கண பகுதிகள் கொஞ்சம் அவர்களுக்கு புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கும். அது கொஞ்சம் தான் கொடுக்கும், ரொம்ப கொடுக்கும்னு நான் சொல்லலை, கொஞ்சம் தான் கொடுக்கும். அந்த கொஞ்சத்தை நம்ம இந்த மாதிரி நம்ம கொஞ்சி அப்படி விளையாட்டா அப்படி கத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாயிரும். அப்படி கத்துங்க. உண்மையிலே நண்பா எழுது அப்படின்னு சொன்னா அது விழித்தொடர். இந்த விழித்தொடர் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி, அடுத்து 25வது வினாவிற்கு போகலாம். கேட்ட பாடல், இது எவ்வகை தொடர்? கேட்ட, படித்த, இப்படிலாம் இருக்குல்ல. இந்த மாதிரி பக்கத்துல இருக்கிறது என்னது? பாடல். பாடல்ங்கிறது என்னது? அது வந்து ஒரு பெயர் சொல். முடிஞ்சிச்சா? பெயர் சொல்லு பாடல். பாடல், பாட்டு இதெல்லாம் பெயர் சொல். பாடு அப்படின்னு சொன்னா அது வினை சொல். இந்த வார்த்தைகளை கவனிச்சுக்கணும். பாடல், பாட்டு அது எல்லாமே பெயர் சொல். பாடு, பாடுன்னா ஒரு அந்த செயலை செய்ய சொல்றோம். ஒருத்தரை வந்து அந்த செயலை செய்ய சொல்றோம் பாடு அப்படின்னு. அது வந்து வினை சொல். இப்ப ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னாடி ஒரு எச்சம் வந்துச்சுன்னா அந்த எச்சத்துக்கு என்ன பேர்னா பெயரச்ச தொடர். முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவதால் இது பெயரச்ச தொடர் ஆகும். நல்ல பையன் அப்படின்னு வந்திருக்கு. இந்த நல்லங்கிறது என்னன்னு கேட்டாங்கன்னா அப்படின்னா இந்த கேள்வி இப்படி கேட்பாங்க. நல்ல அப்படிங்கிறது என்ன? அது பெயரச்சம்னு நம்ம சொல்லணும். இந்த நல்ல பையன்கிற இந்த தொடர் எந்த வகையான தொடர் அப்படின்னா அது பெயரச்ச தொடர்னு நம்ம சொல்ல தெரியும். அதே போலதான் கேட்ட பாடல். இதுல வந்து கேட்ட என்பது என்ன அப்படின்னா அது பெயரச்சம். பெயர் சொல்லுக்கு முன்னாடி வந்தா பெயரச்சம். சரி சார், அப்படி இல்லை சார், வினை சொல்லுக்கு முன்னாடி வருது சார் அப்படின்னா, வினை முற்றுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அது வினை எச்சம். அவ்வளவுதான். எச்சம்னாலே என்னது?
ம், அது எப்படி இருக்கு, சொச்சத்துல இருக்குன்னு அர்த்தம், முழுமையா இல்ல. இப்ப கேட்டது அப்படின்னா முடிஞ்சு போனது மாதிரி இருக்கு, கேட்டான் அப்படின்னா முடிஞ்ச மாதிரி இருக்கு, கேட்டார்கள் முடிந்த மாதிரி இருக்கு, கேட்ட அப்படின்னு இருக்கு, கேட்ட அப்படின்னு இருக்கு. அப்ப முடியாம இருக்கிற மாதிரி இருக்கு அந்த வினை. அப்ப முடியாம இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதான் எச்சம்னு சொல்லுவோம். சும்மா அதெல்லாம் கொஞ்சம், ஏன்னா நான் அந்த முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த தமிழ் மொழி முதன்மையான மொழி இல்லாதவர்களுக்காக இந்த விஷயங்கள்லாம் நான் கொஞ்சம் சொல்றேன். ஏன்னா அவர்களுக்கு பாவம், இங்க நேரா கேள்வியை படிச்சுட்டு நேரா விடையை கொடுத்து போயிட்டே இருக்கலாம். அது அந்த அளவுக்கு அப்ப நம்ம இந்த கேள்வியை நம்ம அப்படிதான் பார்க்கணும். என்னடா சார் ரொம்ப ஒரு இதான் சொல்றாரு அப்படின்னு நினைத்து கொள்ள வேணாம். நான் பெரும்பாலும் அவர்களை மனதில் வைத்துதான் சொல்றேன். ஏன்னா பாவம், அவங்களுக்கு ஒண்ணும் தலையும் புரியாம வாழும் புரியாம, அவர்கள் படித்த முதன்மை பாடத்துல அவர்கள் மிகப்பெரிய ஸ்காலரா இருப்பாங்க. ஆனா இந்த தமிழ்ங்கிறப்ப கொஞ்சம் அவர்கள் கொஞ்சம் சிரமமா யோசிப்பு, சிரமமா கருதுவாங்க. அந்த சிரமத்தை போக்கக்கூடிய ஒரு வேலை தான் ஒரு சிரமதான பணின்னு நினைச்சீங்களேன், அந்த மாதிரி ஒரு வேலை தான் இது. கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம். இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கடந்து போவோம். ஓகே, அடுத்து 26வது கேள்வி. திருவிளையாடற் புராணம் பாடலின் ஆசிரியர் யார்? திருவிளையாடற் புராணம் அப்படின்னாலே அவர் யாரு? சரிதான், நீங்கள் நினைப்பதுதான், பரஞ்சோதி முனிவர் தான். திருவிளையாடல் புராணம் எழுதியவர் பரஞ்சோதி முனிவர் தான். அடுத்த கேள்வி போமா, 27. வாங்க போவோம். முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் நூலின் ஆசிரியர் யார்? முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ். முத்துக்குமாரசுவாமிங்கிறது இங்க யாரை குறிக்குதுன்னா தமிழ் கடவுளா விளங்கக்கூடிய முருகப்பெருமானை தான் குறிக்குது. அந்த முருகப்பெருமானை மையப்படுத்தி எழுதின பிள்ளைத்தமிழ்ங்கிற சிற்றிலக்கிய, பிள்ளைத்தமிழ்ங்கிறது ஒரு சிற்றிலக்கியம். சிற்றிலக்கியம் 96 வகை உடையது, அதுல ஒன்றுதான் பிள்ளைத்தமிழ். அந்த முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் அந்த நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்டா குமரகுருபர் தான். குமரகுருபர் இவர் தான் நம்ம பாடத்துல வரக்கூடிய நன்னறி விளக்கம் அதையும் எழுதினவர் இவராக தான் இருப்பார். அதெல்லாம் ஞாபகத்துக்கு நினைவில் கொள்க. அடுத்த 28வது கேள்விக்கு போவோம். முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழில் செங்கீரை எந்த பருவத்தில் இடம்பெறுகிறது? அந்த பிள்ளைத்தமிழ்ல கிட்டத்தட்ட 10 பருவம் வரும். அந்த 10 பருவத்துல செங்கீரைங்கிறது எந்த பருவம் அப்படின்னா அது 8ஆம் பருவம். செங்கீரை பருவம் என்பது பிள்ளைத்தமிழின் ஒரு பகுதியாக வரும். அடுத்து 29வது வினாவிற்கு போகலாமா? வாங்க போவோம். கோவல்லபுரத்து மக்கள் புதினத்தின் ஆசிரியர் யார்? கோவல்லபுரத்து மக்கள் புதினத்தின் ஆசிரியர் யார்? கோவல்லபுரத்து மக்கள் புதினம்னாலே நாவல்னு சொல்லிட்டேன். அதனுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டா கி ராஜநாராயணன். இவர் தான் கோவல்லபுரத்து மக்கள் என்ற புதினத்தை எழுதியவர். இவர் எழுதிய இன்னொரு நூல் இதை ஒட்டியே வரும், கோவல்ல கிராமம். அதை ஞாபகத்துல வச்சுங்க. இந்த கோவல்லபுரத்து மக்கள் புதினத்தை எழுதிய கி ராஜநாராயணன் எழுதிய இன்னொரு நூல் கோவல்ல கிராமம். முதல்ல அந்த கிராமத்தை சொல்லிடுவார், அப்புறம் அங்க இருக்கிற மக்களை வச்சு சொல்லுவார். ரெண்டுமே புதினம் தான். இது ஒரு புதினம், அது ஒரு புதினம். கி ராஜநாராயணன் கரிசல் எழுத்தாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மதுரைக்கு கீழே அந்த திருநெல்வேலி அந்த பகுதியில அவங்கள கரிசல் எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இவர் ஒரு கரிசல் எழுத்தாளர். கொஞ்சம் கூடுதல் தகவலை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கணும். சரி, இப்ப நம்ம அடுத்து 30வது வினாவிற்கு போகலாம். எந்த நூலுக்கு 1991ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது? இங்க சரி,
இங்க வந்து எந்த விதமான குழுவுமே தரல. 1991ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி ஒரு தமிழ் புத்தகத்து ஒரு தமிழில் வெளிவந்த ஏதோ ஒரு நூலுக்கு வழங்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான் கொடுத்துருக்கான். இங்க ஒரு ஹிண்டு கொடுத்திருந்தாங்கன்னா கூட நமக்கு டக்குன்னு தெரியும். கி ராஜநாராயணன் எழுதிய எந்த நூலுக்கு அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா கூட கி ராஜநாராயணன் வருதா, அப்ப கோபல்லபுரத்து மக்கள் தான் அப்படின்னு நம்ம சரியாக விடையளிச்சிருவோம். ஆனாலும் இங்க அந்த மாதிரியான எந்த ஹிண்டுமே கொடுக்கல. இருந்தாலும் 1991ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் படைப்பு கோபல்லபுரத்து மக்கள். இது ஒரு புதினம். இந்த புதினத்தை எழுதியவர் கரிசல் எழுத்தாளர் கி ராஜநாராயணன். அடுத்து 31வது கேள்வி வாங்க போவோம். ஒன்றை உணர்த்தும் பண்பு பெயர் எதனுடன் சேர்ந்து வரும்? பண்புனாலே அது எதோட சேர்ந்து வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றை உணர்த்தும் பண்பு பெயர் எதனுடன் சேர்ந்து வரும் அப்படின்னா பெயருடன் சேர்ந்து வரும். அப்ப பெயர் சொல் தான் அதுக்கு விடை. பண்பு பெயர் பெயர் சொல்லுடன் சேர்ந்து பண்பு தொகையாக வரும். பண்பு தொகை வந்து எப்படி எது பண்ணிக்கலாம்? இந்த மைங்கிற விகுதி இருக்கும். செந்தமிழ், செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 32வது கேள்வி போமா, அங்க போவோம். இரு பெயரொட்டு பண்பு தொகைக்கு எடுத்துக்காட்டு எது? இரு பெயரொட்டு, இரு பெயர் இருக்கு. இரு பெயர்னா இரண்டு பெயர் சொல், அது ஒட்டி வந்திருக்கு, அது ஒரு பண்பு தொகையா இருக்குது அப்படின்னா அது எதுன்னு கேட்டோம்னா எது? மார்கழி திங்கள். இரு பெயரொட்டு பண்பு தொகை. மார்கழிங்கிறது மாதத்தினுடைய சிறப்பு சொல், பெயர் சொல். திங்கள் என்பது பொதுவான மாதத்தை குறிக்கக்கூடிய பொதுவான பெயர் சொல். இந்த சிறப்பு பெயர் சொல்லும் பொதுவான பெயர் சொல்லும் இணைந்து வந்திருப்பதால் இது இரு பெயர் ஒட்டு பண்பு தொகை என்று வழங்கப்படுகிறது. மார்கழி திங்கள். அடுத்து 33வது கேள்வி வாங்க போவோம். அன்மொழி தொகைக்கு எடுத்துக்காட்டு எது? அன்மொழி அப்படின்னாலே ஒன்றுக்கு பதிலாக அப்படின்னு அர்த்தம். அன்மொழி தொகைனாலே மறைஞ்சு வரும். ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்னு வந்து சொல்றது. இங்க பாருங்களேன் என்ன கொடுத்துருக்கு. செங்காந்தல விட்டுருவோம். மலர் போன்ற கை, இந்த மலர் போன்ற கையெல்லாம் வந்து உவமை தொகையில வந்துடும். அண்ணன் தம்பி, அண்ணனும் தம்பியும் உண்மை தொகையில வந்துடும். இதுல இந்த சிவப்பு சட்டை பேசினார்னு இருக்கும்ல, கந்தன் பேசினார் அப்படின்னா அது நேரடியா இருக்கு. இல்ல வள்ளி பேசினாள் அப்படின்னா அது இதா இருக்கு. சிவப்பு சட்டை பேசினார் அப்படின்னா சட்டை எங்கேயாவது பேசுமா? பேசாது. அப்ப சிவப்பு சட்டை அப்படின்னா இந்த வந்துட்டாருப்பா சிவப்பு சட்டை அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அந்த சிவப்பு சட்டை அணிந்த அந்த மனிதர் வந்து விட்டார் என்று அர்த்தம். அந்த மனிதருக்கு ஒரு பெயர் இருக்கும், அந்த பெயரை சொல்லி நம்ம சொல்ல மாட்டோம். ஜீவா பேசினார், ஜீவா வந்தார் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா அதுக்கு பதிலாக ஒரு சிவப்பு சட்டை அப்படின்னு இந்த மாதிரி பேசுறோம்ல. இந்த மாதிரி ஒன்றை நேரடியாக சொல்லாம அவருடைய சிறப்பு பண்பை வச்சுக்கிட்டு அன்மொழியா சொல்றதுதான் அன்மொழி தொகை. அப்ப இங்க அன்மொழி தொகைக்கு எடுத்துக்காட்டு சிவப்பு சட்டை பேசினார் என்பதுதான். நினைவில் கொள்ளுங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அன்மொழி தொகைன்னு கொடுக்குறாங்க, உண்மை தொகைன்னு என்னென்னமோ வருதேடா தொகைன்னு அப்படின்னு நம்ம சலிப்படைய வேண்டாம். எல்லாம் எளிமையாக புரிஞ்சுக்கலாம். வாங்க அடுத்து நம்ம 34வது கேள்வி போமா, வாங்க போவோம். திருக்குறள் முப்பால் பகுப்பை கொண்டது அவை எவை? திருக்குறள் முப்பால்னா 3 வகையான பால்
பகுப்பை சொல்லுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது நமக்கு நம்ம கிட்டத்தட்ட 1ஆவது திருக்குறள் வந்து ஒரு 3ஆம் வகுப்புல இருந்து ஆரம்பிச்சிடும். இவ்வளவு காலகட்டத்திலையும் நம்ம மனசுல, நம்முடைய நனவிலி மனத்துல, அன்கான்சியஸ் மைண்ட்ல புதிஞ்சு கிடக்குற அந்த சொல்லு எதுவா இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். அறம்பொருள் வீடா இருக்குமா, இல்ல அறம் இன்பம் வீடா, அறம்பொருள் வீடா, எதுவா இருக்கும்? சரி, நீங்கள் நினைப்பதுதான் அறம் பொருள் இன்பம். அதான் திருக்குறள் வந்து அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் கொண்டது. அறம் அறத்துப்பால்னு சொல்லுவாங்க, பொருள் பொருட்பால்னு சொல்லுவாங்க, இன்பம் இன்பத்துப்பால்னு சொல்லுவாங்க, அதை வேறு வகையில காமத்துப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அறம் பொருள் இன்பம் இந்த முப்பால் பகுப்பை தான் திருக்குறள் கொண்டது. அடுத்து 35வது கேள்வி போவோம். இந்த கேள்விக்கு விடை உங்களுக்கு எளிதாக தெரியும். திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? சரியா 1330ன்னு தவறான விடையை தேர்வு செய்துவிடக் கூடாது. திருக்குறளில் உள்ள குறட்பாக்கள் 1330, அதிகாரங்கள் தான் இங்க நமக்கு விடைய கேள்வியா வந்திருக்கு. இப்ப அதிகாரம் என்பது 133. ஒரு அதிகாரத்துக்கு 10 திருக்குறள் இருக்கு. அதனாலதான் 1330 என்று இத்தனை 1330 திருக்குறள் இருக்குன்னு நம்ம சொல்றோம். சில நேரத்துல நம்ம அந்த தேர்வு பதட்டத்துல தவறான விடையை குறிச்சிடுவோம். அந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் பதட்டப்படாம நிதானமா யோசிச்சோம்னா நமக்கு நம்ம படித்த நம்முடைய நினைவில் உள்ள மிகச் சரியான விடை கண்டிப்பாக வரும். கொஞ்சம் நிதானத்தோடு நம்ம எழுதினாதான் நல்லது. சரி, இப்ப நம்ம அடுத்து 36வது கேள்விக்கு போவோமா? வாங்க போவோம். திருக்குறளின் சிறப்பெழுத்துகள் எவை? திருக்குறளை வந்து சிறப்பு பெயர், இங்க வந்து சிறப்பெழுத்துக்கள்னு சொல்றாங்க, அதை வந்து சிறப்பு பெயர்னு வச்சுக்குவோம். திருக்குறளின் சிறப்பு பெயர் எது? திருக்குறளின் சிறப்பு பெயர் எது? முப்பால் தான். திருக்குறளுடைய சிறப்பு பெயர் வந்து முப்பால் தான். 3 அறம் பொருள் இன்பம், இந்த 3 முக்கிய பகுதிகளை இது விவரிச்சு சொல்லிட்டு வருது. 133 அதிகாரத்துல 1330 குறட்பாக்கள்ல திருவள்ளுவர் என்ன பண்றாரு? இந்த முப்பாலை விளக்க முற்படுகிறார். சரி, அடுத்து 37வது கேள்வி போகும். மக்களோடு ஒத்து வாழாதவர் கற்ற நூல்கள் என்னவாகும்? மக்களோட ஒத்து இல்லை, ஆனா பெரிய மெத்த படித்த மேதாவின்னு சொல்றான். அது என்னவாது? அவர் யாருன்னு சொல்றாரு வள்ளுவர்? அறிவிலார். உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதார் பல நூல் கற்றாலும் அறிவிலாரே அப்படின்னு வள்ளுவருடைய வாக்கு. இதை நம்மளும் புரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்து 38வது வினாவை பார்க்கலாம். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. அடுத்த வார்த்தை நமக்கு வந்துட்டு சரிதான், அறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவுதான் விடை. 39வது கேள்வி. அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் என்ன செய்ய வேண்டும்? அந்த நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொருள்ல வந்து அருளும் இல்ல அன்பும் இல்ல, ஆனா பொருள் கிடைக்குது அப்படின்னா அந்த பொருள், அப்படிப்பட்ட பொருளை நம்ம என்ன பண்ணணும்? புறம் தள்ள வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். புறம் தள்ள வேண்டும். சரி, அடுத்த 40வது கேள்விக்கு போலாமா? தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? கை வந்து தொழுத கை வந்து கும்பிடுது, ஆனா மனசுக்குள்ள அந்த வன்மம் இருக்குது. அது யாருகிட்ட இருக்கும்? கரெக்டா தெரியும் உங்களுக்கு.
பகைவர் தான். பகைவர் தொழுது நிற்பினும் உள்ளே வஞ்சகம் மறைந்திருக்கும். இப்படிப்பட்ட நபர்களை நம்ம கூடவே கூட இருப்பாங்க. அவர்களை நம்ம கண்டறிந்து புறம் தள்ளிவிட வேண்டும். அடுத்து 41வது வினாவை பார்க்கலாம். மேரி மெக்லியோட் பெத்யூன் எந்த நாட்டு பெண்மணி? மேரி மெக்லியோட் பெத்யூன் இப்படிலாம் பார்த்தோம்னா இது நம்ம இந்திய நாட்டு பெண்மணியா தெரியல, ஆப்பிரிக்க நாட்டு பெண்மணியாவும் தெரியல, மலேசியால இருக்கிறவங்கள மாதிரியும் தெரியல. இவர் அமெரிக்க நாட்டு பெண்மணியா தான் இருப்பாங்க. ஆனா அதுல ஒரு குறிப்பு என்ன சொல்றாங்க, இவர் ஒரு கருப்பினத்து பெண்மணி அப்படின்னு சொல்றாங்க. மேரி மெக்லியோட் பெத்யூன் எந்த நாட்டு பெண்மணி? அமெரிக்க நாட்டு கருப்பினத்து பெண்மணி. சரி, அடுத்து 42வது கேள்விக்கு போவோம். உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலின் ஆசிரியர் யார்? சரி, இதுல நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். கண்ணதாசனை பார்த்துட்டோமா, சேரமான் காதலி எழுதினாரு. பிரபஞ்சனை பார்த்துட்டோமா, பிரம்மங்கிற ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறாரு. கி ராஜநாராயணனை பார்த்தோமா, ஆமா பார்த்தோம். கோவல்லபுரத்து மக்கள் எழுதி சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் அப்படின்லாம் பார்த்தோம். இப்ப நம்ம இதுல பார்க்காதவர் யாரு? கமலாலயன் தான் வரல. ஒருவேளை ஏன் அவரா இருக்கக்கூடாது அப்படின்னு உங்க மனசு தோணுது இல்ல? உங்க மனசு தோன்றதுதான் என் மனசுலயும் தோணுது. ஆமா, அவரே தான். உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலின் ஆசிரியர் யார்? கமலாலயன். சரி, அடுத்து 43வது கேள்விக்கு போவோமா? வாங்க போவோம். ஐம்பால்களை குறிக்கும் திணைகள் எவை? ஐம்பால். பால் 5 வகைப்படும், திணை 2 வகைப்படும். அப்ப ஐம்பால்களை குறிக்கும் திணைகள் எது அப்படின்னா உயர்திணை, அகிரிணை. உயர்திணைனா வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. உயர்திணைனா மனிதர்கள், அந்த மனிதர்கள் வழிபடக்கூடிய தேவர்களா இருக்கக்கூடிய கடவுள்கள்னு சொல்றோம்ல, அவர்கள்லாம் உயர்திணை. இவர்களை தவிர மீதி இருக்கிற அத்தனை பேரும் அகிரிணை தான். அந்த அகிரிணையில தாவரங்களும் உண்டு, விலங்குகளும் உண்டு, உயிரற்ற பொருள்களும் உண்டு. ஞாபகத்துல வச்சுங்க, நினைவில் வச்சுங்க. உயர்திணைனா என்ன, அகிரிணைனா என்ன புரியவே இல்லையா அப்படின்னா, ஒரு மனிதன் பேர் கொடுத்தா அது உயர்திணை. ஒரு தாவரம் மல்லிகை பூ செடி, செம்பருத்தி, வேப்ப மரம் அப்படின்னா இது என்னன்னா அகிரிணை. அதுக்குதான் நம்மளை போல உசுர் இருக்குதே, உணர்வு இருக்குதே, அதுவும் உயர்திணைன்னு நம்ம தவறாக எண்ணிவிடக்கூடாது. மனிதர்கள் வழிபடக்கூடிய கடவுளர்கள். ஏன்னா இதை உருவாக்குனது யாரு? நம்மளை போல மனுஷங்க தான் இந்த இலக்கணத்தை இதெல்லாம் எழுதி வச்சது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை நாமளே யாராவது கேவலப்படுத்திக்கோமா? படுத்திக்க மாட்டோம். நம்மளை உயர்வாக தான் நினைச்சுக்குவோம். அப்ப நம்ம என்ன சொல்றோம்? நாங்கெல்லாம் உயர்திணை. அப்ப மரம் கேட்குது அப்படின்னா நீ அகிரிணை. அப்போ நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய ஆடு மாடு கேட்குது, அப்ப நாங்க அப்படின்னு கேட்குது, நீனும் அகிரிணை. நம்ம வீட்டுல இருக்கிற புல்லு, மேஜை, நாற்காலி, மின்விசிறி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நாங்க யாருன்னு கேட்குதுன்னா நீங்கெல்லாம் அகிரிணைப்பா அப்படின்னு சொல்லிடுறோம். அப்ப உயர்திணை, அகிரிணை இந்த 2 திணைகளுக்கும் பொதுவா எது வரும்? ஐம்பால்களை குறிக்கும் திணைகள் உயர்திணை. ஞாபகத்துல வச்சுங்க. ஐம்பால் வந்திருக்கேன் சார், என்ன சார் பால் அப்படின்னு நினைக்க வேணாம். ஐம்பால்ங்கிறது கீழே அந்த கேள்விக்கு அடுத்த பிலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆண்பால், பெண்பால். இந்த 2 பேரும் கலந்து இருக்கிறது பலர்பால். முடிஞ்சு போச்சா? உயர்திணையில 3, அகிரிணைக்கு 2 பால் இருக்கு. ஒன்றன் பால், பலவின் பால். கொலப்புதே சார். அன்பால் தான் மஸ்குலின். ஒரு சாதாரண ஒரு பேர் இருக்கு. சாதாரண ஒரு பேரு என்னது?
சரி, எல்லாருக்கும் தெரிஞ்ச பேரு. கந்தன் இருக்கு. கந்தன்ங்கிறது ஆண்பால். வள்ளி பெண்பால். மக்கள்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதுல 2 பேருமே இருக்காங்க. பலர்பால். முடிஞ்சு போச்சா? அடுத்தது இது உயர்திணையில வரக்கூடியது 3. ஐம்பால்ல 3 பால் இதான். இன்னும் 2 பால் இருக்கு. அது அகிரிணைக்கு வரும். நம்ம ஆங்கிலத்துல படிப்போம் சிங்குலர், ப்ளூரல். ஒரே ஒரு கதவு இருந்துச்சுன்னா அது ஒன்றன் பால். ஒன்றுக்கு மேற்பட்ட கதவுகள், ஜன்னல்கள், பறவைகள் இருக்கு. இல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட நம்ம வீடுகள்ல தென்னை மரங்கள் இருக்கு. அதெல்லாம் என்னது? பலவின் பால் அப்படின்னு சொல்லுவோம். அதான் அதுல அகிரிணையில வரக்கூடிய 2 பால் ஒன்றன் பால். ஒன்றன் பால்ங்கிறது சிங்குலர், பலவின் பால் அப்படிங்கிறது ப்ளூரல். இப்படி ஞாபகத்துல வச்சுங்க எளிதாக. இத நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு என்னுடைய அறிவுக்கு எட்டின வகையில நான் அப்படி கொஞ்சம் எளிதா சொல்லி தரேன். கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுங்க. ஓகே, சரி. அடுத்தது 44வது கேள்விக்கு போவாங்க. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது எவ்வகை வலுவமைதி? இப்ப இந்த இடத்துல பார்க்கணும். என் அம்மை வந்தாள். என் அம்மைன்னா அம்மா. அம்மா வந்துடுறா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னு சரி, அம்மா வந்துட்டு நம்ம பார்ப்போம். பார்த்தா அவர்கள் வீட்டுல வளர்க்கக்கூடிய இந்த பசுமாட்டை வந்து சொல்லியிருப்பாங்க. பசுமாட்டை வந்து தெய்வமாக கருத போற்றி வணங்கக்கூடிய சமூகம் தான் நம்முடைய சமூகம். அப்படிங்கிறப்ப இந்த மாட்டை வந்து பார்த்து இப்படி சொல்றாங்க. அப்ப மாடுங்கிறது என்னது? அது வந்து மாடு என்பது எந்த திணையில அடங்கும்? உயர் திணையா, அகிரிணையா? இப்பதானே சார் சொன்னீங்க மாடுங்கிறது அகிரிணையில தான் சார் அடங்கும். அதுக்கு உயிர் இருந்தாலும் அது அகிரிணை தான் சார். அது சரி, அப்ப திணை தான். அப்ப நம்ம என்ன பண்றோம்? அந்த திணையை நம்ம எப்படி சொல்றோம்? மாடை வந்து அகிரிணின்னு நினைக்காம அதை வந்து அம்மா. அம்மாங்கிறது யாரு? உயர்திணை. அகிரிணையில இருக்கக்கூடிய ஒன்றை உயர்திணையா நம்ம நினைச்சு சிறப்பித்து சொல்றோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கு? அது குற்றம் தானே. அது குற்றம்னா வலு. அப்ப ஒரு திணைய வந்து தவறா அகிரிணைய வந்து உயர்திணையா, அகிரிணைன்னு சொல்லாம உயர்திணையா சொல்றோம். அதை வலுவா சொல்றோம், அதை குற்றமா சொல்றோம், அதை பிழையா சொல்றோம். அப்படி இருக்கிறதுக்கு என்ன பேர்னா அது வந்து எந்த வகையான வலுவமைதி அப்படின்னா திணை வலுவமைதி. மாட்டை தாயாக கருதி கூறுவதால் இது திணை வலுவமைதி என்று கூறப்படும். சரி, அடுத்து 45வது கேள்வி போம். குயில் கத்தும், இது எவ்வகை வலுவமைதி? குயில்னாலே நம்ம படிச்சிருப்போம். குயில்னாலே கூவும். இதுதான் மரபு தொடர். குயில் கூவும், அது மரபு தொடர். அப்ப அந்த மரபு தொடர்ல இருக்கிற குயில் கூவும் என்று சொல்லாம, அந்த மரபுப்படி சொல்லாம குயில் கத்தும், கத்துது அப்படின்னு சொல்றோம். நம்ம மரபை பிழையா சொல்றோம். அப்ப இந்த குயில் கத்தும் என்பது எவ்வகை வலுவமைதி அப்படின்னா மரபு வலுவமைதி. இந்த மரபு இந்த வலுவமைதி எல்லாமே இலக்கியங்கள்ல ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. இந்த குயில் கத்துங்கிறத பாரதியார் தன்னுடைய பாட்டுல சொல்லியிருப்பார். அங்கே குயில் கத்தும் கத்தும் அந்த காணி நிலம் வேண்டும் இருக்குல்ல, அந்த பாட்டுல வரும். அப்ப என்னன்னா பாரதியார் வந்து பல மொழிகள் தெரிந்தவராச்சே, தேசிய கவியாச்சே, இவரே இப்படி போய் தப்பா எழுதியிருக்கிறாரேன்னு நம்ம கருத வேண்டியதில்லை. இலக்கணப்படி குயில் கூவும் தான் சொல்லணும். ஆனா பாரதியார் குயில் கத்தும்னு சொல்லியிருக்கிறாரு. தப்பா எழுதியிருக்கிறாரோ அப்படின்னு நம்ம இல்ல. அது வலுவாதான் இருக்குது. ஆனா அந்த வலு வந்து இலக்கணவாதிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனால இது மரபு வலுவமைதி என்று கருதி அதை என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த இலக்கணவாதிகள் ஏற்றுக்கொள்கிறார். அவர் செஞ்சது ஒன்றும் தப்பு இல்லை. சொல்லலாம், அது சொல்லலாம், சொல்லக்கூடாது, ஆனா சொல்லலாம். எதுல? இலக்கியப்படி சொல்லலாம். ஆனா நடைமுறை வாழ்க்கையில ஒரு தேர்வுல வரும்போது, சரி தேர்வுல வந்துட்டு குயில் என்ன செய்யும் அப்படின்னு கீழே கொடுக்குறான்.
பேசும், கத்தும், பாடும் அப்படின்னு இல்லை கூவும்னு கொடுக்குறப்ப நம்ம கத்தும்னு போய் டிக்கெடிச்சு வச்சிடக்கூடாது. அங்க நம்ம கூவும் தான் சொல்லி ஆகும். சரி, இதெல்லாம் புரிஞ்சுங்க. அடுத்து 46வது வினாவிற்கு போவோம். வீரமாமுனிவரின் இயற்பெயர் என்ன? ரொம்ப எளிதான பெயர் தான். அதுல ஒரு 3 பெயர் இருக்கு. அது எல்லாமே தமிழ் பெயரா இருக்கு. வீரமாமுனிவர் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்தவர். அப்ப கண்டிப்பா அவருடைய பேரு வெளிநாட்டு பேரா தான் இருக்கும். கான்ஸ்டான்டைன் ஜோசப் பெஸ்கி அப்படின்னா அதுதான் அவருடைய இயற்பெயர். கான்ஸ்டான்டைன் ஜோசப் பெஸ்கிங்கிற இயற்பெயரோட தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் மொழி மேல இருக்கக்கூடிய தீராத பற்று காரணமாக அந்த மொழியை கற்று உணர்ந்து தன்னுடைய பெயர் இனிமேலுக்கு கான்ஸ்டான்டைன் ஜோசப் பெஸ்கி கிடையாது, வீரமா முனிவர் என்று வைத்துக் கொண்டார். அடுத்து 47வது கேள்வி. தேம்பாவணி நூலின் பாட்டுடை தலைவன் யார்? தேம்பாவணி அது வந்து ஒரு கிறிஸ்தவ இலக்கியம். கிறிஸ்தவ இலக்கியம்னு இங்க கிறிஸ்தவ இலக்கியம்னு சொல்லிட்டேன் தேம்பாவணி. அப்ப இங்க பாருங்க, திருவள்ளுவர், ராமானுஜர், முருகன்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்தா அதோட பாட்டுடை தலைவனானவர்கள்லாம் வருவார்களான்னு வரத்துக்கு வாய்ப்புகள் குறைவு, வர முடியாது. அப்ப யாருதான்? சூசையப்பர் தான். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் சூசையப்பர். அடுத்து 48வது வினா. இஸ்மத் சந்நியாசி என்று வீரமாமுனிவருக்கு பட்டம் கொடுத்தவர் யார்? இஸ்மத் சந்நியாசி என்று வீரமாமுனிவருக்கு பட்டம் கொடுத்தவர் யார் அப்படின்னு பாக்குறப்ப 4 விடைகளை பாக்குறோம். ராஜராஜ சோழன் இருக்கு, கரிகால வளவன் இருக்கு, குசேல பாண்டியன் இருக்கு. இவர்கள்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, அவ்வளவு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எல்லாம் வீரமாமுனிவர் வரல இல்ல. அப்ப வந்து கொஞ்சம் நம்ம வாழ்ற இந்த காலகட்டத்துல இருந்து கொஞ்சம் தள்ளின காலகட்டத்துலதான் அவர் இருந்திருக்கிறார். அப்படி இருக்கிறப்ப இந்த பி ராஜராஜ சோழன், கரிகால வளவன், குசேல பாண்டியன் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இஸ்மத் சன்னியாசிங்கிற பட்டத்தை வீரமாமுனிவருக்கு கொடுத்தவர் யாராதான் இருப்பாரு? சாந்தா சாஹிப் தான் இருப்பாரு. இந்த முடிவுக்கு நம்ம வந்துடணும். அடுத்து 49வது கேள்வி. தமிழின் முதல் அகராதியான சதுர அகராதியை இயற்றியவர் யாருன்னு கேட்டா வீரமாமுனிவர் தான். இவர் தான் தமிழ்ல வந்து முதல் அகராதினா டிக்ஷனரின்னு சொல்றோம்ல, இது வந்து அதுல இருக்கக்கூடிய சதுர அகராதி, பழமையான அகராதி, இதுதான் வந்து தமிழில் உருவாக்கப்பட்ட முதல் அகராதி. இதை எழுதியவர் வந்து வீரமாமுனிவர். பாருங்க, எங்கேருந்து வந்தவர் தன்னுடைய பெயரை மாத்திட்டு எப்படி நம்ம தமிழ் மொழிக்கு தொண்டு செஞ்சிருக்கிறார் பாருங்க. அடுத்தது வீரமாமுனிவர். அவர் ரொம்ப எளிதாக நினைச்சே கடந்துடக்கூடாது நம்ம. அவர்தான் தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை முதலில் வலியுறுத்தியவர். அவர் தான் அந்த தமிழ் மொழி. ரைட், நம்ம சொன்னல. இன்னொன்னு, இவரை பத்தி இன்னும் சில செய்திகளை தெரிந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. ஏன்னா இப்படி இந்த கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம எழுதிட போறோம். இதே கேள்வி வேற மாதிரி கேட்கறாங்க. எப்படி கேட்கறாங்கன்னா, தமிழ் மொழியில் எழுத்து சீர்திருத்தத்தை முதலில் செய்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அது வீரமாமுனிவர் தாங்க. ஏங்கிற எழுத்துக்கு அடியில ஒரு சின்ன கோடு இழுத்ததும், ஓங்கிற எழுத்துக்கு அந்த ஒரு சுழிச்சு விட்டதையும் செஞ்சவர் வீரமாமுனிவர் தான். அப்ப ஏன் இது அது மட்டும் இல்ல, வீரமாமுனிவர் தான் தமிழ் மொழியில பரமார்த்த குரு சிறுகதைகள்னு ஒரு இலக்கிய வகையை வந்து அறிமுகப்படுத்தி, அது ரொம்ப நகைச்சுவையான ஒரு கதையா இருக்கும். அப்ப தமிழ் இலக்கியம்னால அது வெறும் செய்யுளாதான் இருக்கும், வெறும் பாடலாதான் இருக்கும், வெறும் மரபு கவிதையில தான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த மரபுல இருக்கக்கூடிய அந்த கவிதை நடையில செய்யுள் வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த இலக்கிய வகைப்பட்ட போக்கை மடைமாற்றி பிற மொழிகள்ல இருக்கக்கூடிய அந்த உரைநடை வடிவத்தை தமிழுக்கு
புகுத்தியவர் இவர் தான். இதனுடைய அடிப்படையில தான் அப்படியே அந்த இவர் வாவேசு ஐயர் எழுதிய குலத்தங்கரை அரச மரம் சிறுகதையெல்லாம் உருவாகுது. அப்புறம் அந்த சிறுகதைங்கிற ஒரு பெரிய ஒரு வடிவம் வந்து தமிழ் இலக்கியத்துல வளர்ந்து பெருசாயிட்டு. இதெல்லாம் நம்ம அப்படியே கொஞ்சம் இது பண்ணிக்கணும். நமக்கு வந்து ஏன்னா கேள்வி வந்து வீரமாமுனிவர்னு வந்துட்டுன்னா எங்கேருந்து வேண்டுமானாலும் கேள்வியே கேட்கலாம். அப்ப எப்படி கேட்டாலும் அதற்கு நம்ம தயாராக இருக்கணும். சரியான விடையை எழுத தெரிஞ்சிருக்கணும். அப்ப தமிழின் முதல் அகராதியான சதுர அகராதியை இயற்றியவர் வீரமாமுனிவர். சரி, அடுத்து இந்த தேர்வினுடைய இறுதி கேள்வி பாருங்க. கரெக்டா இன்னைக்கு வந்து அமைது பாருங்க. இன்னைக்கு வந்து என்ன நாள்? இன்னைக்கு ஜூன் 3ஆம் தேதி. இன்னைக்கு இந்த 10ஆம் வகுப்பு தமிழ் தேர்வை இப்ப நம்ம நீங்க உங்களோட சேர்ந்து நானும் நம்ம இருவரும் இணைந்து இந்த மாதிரி தேர்வை எழுதி வரக்கூடிய இன்னைக்கு நாள் வந்து ஜூன் 3. இந்த ஜூன் 3 இந்த நாள் வந்து ஒருவருடைய பிறந்த நாள். அவர் யாருன்னு கேட்டா முத்தமிழ் அறிஞர், முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாள் என்று. அந்த பிறந்த நாள் அதுவுமா இன்னைக்கு சரியா இந்த தேர்வு முடியக்கூடிய, இந்த தேர்வை நம்ம வெற்றிகரமாக நிறைவு செய்யக்கூடிய அந்த இறுதி கேள்வி, அந்த கடைசி கேள்வியில அவரை பத்தி வந்திருக்கு பாருங்க. இவ்வளவு எல்லாம் ஒரு சூழல்லாம் ஒரு மாதிரி அமைஞ்சு வருது பாருங்க. கேள்வியை படிப்போவாங்க. கலைஞர் மு. கருணாநிதி எழுதிய தன் வரலாற்று நூல். வரலாற்று நூல் கிடையாது, அது நிறைய எழுதியிருக்கிறார். பொன்னர் சங்கர்லாம் அவர் எழுதிய வரலாற்று நூல் தான். இங்க இருக்கக்கூடிய 4 நூல்களுமே கலைஞர் மு. கருணாநிதி எழுதிய நூல்கள் தான். பொன்னர் சங்கர், சங்கத்தமிழ், குறளோவியம், நெஞ்சுக்கு நீதி. இந்த சங்கத்தமிழ்ங்கிறது சங்க இலக்கியங்கள் எப்படி இருக்கும்? கொஞ்சம் கடுமையா இருக்கும். கொஞ்சம் கடுமையான நம்ம புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் சிரமப்படுவோம். அதை கொஞ்சம் எளிமைப்படுத்தி எழுதப்பட்ட அந்த நூல் தான் சங்கத்தமிழ். குறளோவியங்கிறது 1330 திருக்குறளுக்கும் இவர் என்ன பண்றாரு? உரை, புதிய நோக்குல உரை வழங்குறார். பகுத்தறிவு சிந்தனையோட அந்த உரையை வழங்குறார். இதெல்லாம் அந்த இது அவர் எழுதிய வரலாற்று நூல் பொன்னர் சங்கர். அது ஒரு வரலாற்று நூல். அது ஒரு திரைப்படமாகவே எடுக்கப்பட்டது, வந்துச்சு. பிரசாந்த் கூட நடிச்சிருப்பாப்புல. சரி, இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு கூடுதல் தகவல். இப்ப இதுல தன் வரலாற்று நூல் அப்படின்னா தன்னுடைய வரலாறை, இந்த சுயசரிதைன்னு சொல்லுவோம்ல, அதுதான் தன் வரலாற்று நூல். வேற ஒண்ணும் கிடையாது. உலகத்துல ரொம்ப ஃபேமஸான சுயசரிதை நூல் எது? காந்தியடிகளினுடைய சத்திய சோதனை. ஞாபகத்துல வச்சுங்க. அடுத்தது கலைஞர் மு. கருணாநிதி எழுதிய தன் வரலாற்று நூல் என்பது எதுன்னு கேட்டா நெஞ்சுக்கு நீதி தான். நெஞ்சுக்கு நீதி, இதுதான் கலைஞர் எழுதிய ஒரு தன் வரலாற்று நூல். இந்த தலைப்புல கூட ஒரு படம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பரவாயில்ல. இன்னைக்கு நம்ம வெற்றிகரமாக 50 வினாட்களை இந்த 10ஆம் வகுப்பு பாடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய எதிர்வரும் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்விற்கு வரக்கூடும் என்று கருதப்பட்ட 50 வினாக்களுக்கு நம்ம அற்புதமா விடையளிச்சிருக்கிறோம். 50க்கு 50 நம்ம எடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 100% நம்ம வெற்றியோட இந்த தேர்வை நம்ம நிறைவு செஞ்சிருக்கிறோம். இதே வெற்றி இந்த பயிற்சியோட, உங்களுடைய முயற்சியோட கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயமாகும். வெற்றி வெகு தூரம் இல்லை. எதிர்வரும் ஆசிரியர் தகுதி தேர்வில் நீங்களும் வெற்றி பெற்று மகிழ்வீர்கள். வெற்றிகரமாக அந்த தேர்வை நிறைவு செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.